அஸ்ஸலாமு அலைக்கும். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா டிராப் டவுன் மெனு. டிராப் டவுன் மெனு பொறுத்தளவு ஒரு குழப்பமான விஷயம் மாதிரியே நம்மளே கொண்டு போயிருப்பாங்க. ஆனா அது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. பாருங்க, நான் கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுல போய் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்றேன். இன்னைக்கு சிஎஸ்எஸ் உடைய டே 7 டாட் HTML. எனக்கு HTML உடைய பேசிக் சின்டாக்ஸ் வேணும் அப்படின்னா ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சி ஒன்று பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு டைட்டில் பார்ல நான் என்ன டைட்டில் கொடுக்க போறேன் அப்படின்னா சிஎஸ்எஸ் டே 7.com. கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிட்டு இந்த ஃபைல் நான் ரன் பண்ணணும். அதுக்கு விண்டோ அழுத்தி பிடிச்சி ஈன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு மை கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ள இந்த ஃபைல் நான் எங்க சேவ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா டெஸ்க்டாப்குள்ள சிஎஸ்எஸ் இன் 10 days அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள டே 7 பாருங்க. எனக்கு சிஎஸ்எஸ் டே 7.com அப்ப எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு சொன்னா முதல்ல ஸ்டைல்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். சிஎஸ்எஸ் ஃபைல்ல ஸ்டைல், அதுக்குள்ள பாடியை கால் பண்ணி நான் நான் கொடுக்கக்கூடிய அந்த டிராப் டவுன் பட்டன் அப்படிங்கிறது சென்டர்ல எனக்கு அலைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பாடியில வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு பேக்ரவுண்ட் கலர் எனக்கு வந்து பிளாக் கலர்ல இருக்கணும் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்டோட கலரும் எனக்கு பிளாக் கலர் தான் இருக்க போகுது. இயல்பாகவே டெக்ஸ்டோட கலர் நம்ம எந்த வெட்டிங் டேகா இருக்கட்டும், பேராகிராஃப் டேகா இருக்கட்டும், பட்டன் டேகா இருக்கட்டும், எந்த டேக்ல கொடுத்தாலுமே எனக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து பிளாக் கலர் தான் இருக்க போகுது. இப்போ பேக்ரவுண்ட் கலர் நான் பிளாக்னு கொடுத்த பிறகு பேஜ் ஃபுல்லா பிளாக் ஆயிட போகுது. அதனால நான் என்ன பண்றேன், வெறும் கலர் அப்படின்னு கால் பண்ணி நான் ஒயிட்னு கொடுத்துக்கிறேன். வெறும் கலர் கால் பண்ணா டெக்ஸ்ட் கலர்னு அர்த்தம். பாடியில ஒயிட் கலர் கலர் ஒயிட்னு கால் பண்ண உடனே டெக்ஸ்ட் கலர் எல்லாமே ஒயிட்டா மாறிடும். நான் போய் என்னுடைய பேஜை ரிஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு பேக்ரவுண்ட் கலர் பிளாக்ல கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போறேன், அடுத்து பாடிக்குள்ள போய்க்கிறேன். HTML பாடிக்குள்ள போயிட்டு நான் H1 அப்படின்னு கிரியேட் பண்ணி டிராப் டவுன் மெனு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கிரியேட் பண்ண போறேன். டிராப் டவுன் மெனு அப்படின்னு கொடுத்து கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிட்டு என் பேஜை ரீஃப்ரெஷ் பண்றேன். டிராப் டவுன் மெனு அப்படின்னு எனக்கு மேல வந்துருச்சு. இப்போ அடுத்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு ஒரு டிவ்வுக்குள்ள கொடுத்துக்கிறேன். எதுக்குன்னா அந்த டிவ்வுக்குள்ள கொடுத்தா தான் நான் ஒவ்வொன்றையும் ஸ்டைல் தனித்தனியா பண்ண முடியும். டிவ்வுக்குள்ள கொடுத்துட்டு கிளாஸ் நேம் கொடுக்குறேன். கிளாஸ் நேம் வந்து டிராப் டவுன் அப்படின்னு வைக்கிறேன். வச்சுட்டு எல்லாமே ஸ்மால்ல போட்டுக்கிறேன். டிராப் டவுன் டிவ்வை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். அதுல பட்டன் அதுல என்ன பண்ண போறோம்னா டிராப் டவுன் அப்படின்னு வச்சுக்கிறேன். தென் அது கீழே ஒரு அன்னார்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இது ஒரு டிவ்வுக்குள்ள கொடுத்துக்கிறேன். எதுக்கு அப்புறம் இது தனியா ஸ்டைல் பண்றதுக்காக கிளாஸ் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். கிளாஸை பத்தி நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல வந்து டிராப் டவுன் ஹைஃபன் கண்டென்ட் எந்த நேமான வச்சுக்கலாம். கிளாஸ் நேம்ங்கிறது அப்படிங்கிறது எந்த நேமா நீங்க வச்சுக்கலாம். ஆனா இந்த நேம் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டைல் பண்ண போறோம். இதுக்குள்ள தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அன்னார்டர் லிஸ்ட் வைக்க போறேன். அதனால இங்க நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இந்த அன்னார்டர் லிஸ்ட் எனக்கு தேவையில்லை. இதுக்குள்ள டிராப் டவுன் கண்டென்ட் இந்த கண்டென்ட் அந்த டிராப் டவுன் அந்த பட்டனை கிளிக் பண்ண எனக்கு ஹோம் அபவுட் சர்வீஸ் டிராப் டவுன் வரணும்ல, அதுதான் இதுல கொடுக்க போறேன். இப்போ இதுக்குள்ள தான் நான் அன்னார்டர் லிஸ்ட் கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள போயிட்டு லிஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஹேங்கர் டேக்குள்ள கொடுக்குறேன். அப்புறம் தான் எனக்கு என்ன தெரியும், ஹேங்கர் டேக்ல நான் கொடுத்தனா தான் எனக்கு அந்த லிங்க் வரும். நான் அந்த ஹோம் பண்ண கிளிக் பண்ணா எனக்கு ஹோம் பேஜ் போறது, நான் அபவுட் கிளிக் பண்ணா எனக்கு அபவுட் பேஜ் போறது அப்படின்னு போகும். ஹேங்கர் டேக்ல கொடுத்துக்கிறேன். இதுக்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹோம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதே மேலக்கு மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சி ஆல்டர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி டவுன் அரவை கிளிக் பண்ண அப்படின்னா ஒரு காப்பி எனக்கு அப்படியே கீழே கிடைக்கும். நான் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஹோம் பல்ல அபவுட் தென் சர்வீஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிட்டு இப்போ என் பேஜ்ல போய் நான் வியூ பண்ணி பார்க்கறேன். பாருங்க, நமக்கு ஒரு பட்டன் கிடைச்சிருச்சு, லிஸ்ட்டும் கிடைச்சிருக்கு. ஆனா இது வந்து மறைஞ்சிருக்கணும். டிராப் டவுன் பட்டனை கிளிக் பண்ணும் போது தான் எனக்கு வரணும். நம்ம அதை சேல் பண்ணுவோம். முதல் இந்த புள்ளி பாருங்களா, இதை வந்து அன்னார்டர் லிஸ்ட் கொடுத்தனால இந்த ஹோமுக்கு நேரா ஒரு புள்ளி, அபவுட் நேரா ஒரு புள்ளி, சர்வீஸ் இது லிஸ்ட் வந்து ஸ்டைல் ஆயிருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன், லிஸ்ட்டை கால் பண்ணி ஸ்டைல் எனக்கு வேணான்னு சொல்லிக்கிறேன். எல்ஐ கால் பண்ணி ஓப்பன் க்ளோஸ் எனக்கு வந்து
லிஸ்ட் ஸ்டைலு நன்னு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். இப்போ என் ப்ரௌசர்ல வியூ பண்ணி பார்த்தா அந்த புள்ளி போயிடுச்சு. அந்த ஸ்டைல் எனக்கு போயிடுச்சு. ஆனா இது ஹேங்கர் டேக் கலர் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு, அண்டர்லைனா இருக்கு. இந்த ஸ்டைல் எனக்கு தேவையில்லை, அசிங்கமா இருக்காது. அப்ப ஹேங்கர் டேக்கை நான் கால் பண்ணிக்கிறேன். அந்த ஏ டேக் கால் பண்ணி ஓப்பன் க்ளோஸ். எனக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஆயிருக்கு. அது எனக்கு வேண்டாம் நன்னு அப்படின்னு கொடுத்து கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஹேங்கர் டேக்ல அண்டர்லைன் போயிடுச்சு. இப்போ இந்த ஹேங்கர் டேக் கலர் பாருங்க, எனக்கு ப்ளூ கலர் இருக்கு, அந்த பிளாக் எடுக்கல, நான் ஒயிட்னு கொடுக்குறேன். இப்போ வெறும் கலர் அப்படின்னு கொடுத்து நான் ஒயிட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். இப்போ என் பேஜில் போய் நான் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஒயிட் கிடைச்சிருச்சு. இப்போ டிராப் டவுன் பட்டன் பாருங்க, இந்த ஒட்டி இருக்கு. டிராப் டவுன் அந்த டிராப் டவுன் அப்படின்னு அந்த டெக்ஸ்ட் மேல இருக்கிற அந்த பார்டர், அந்த ஒயிட் பார்டரோட என்ன செய்யுது, எனக்கு ஒட்டி இருக்கு. அது எனக்கு சரியா விசிபிள் ஆகல. நான் பேடிங் கொடுத்தா அப்ப எனக்கு சரியா வரும். அப்ப என்ன பண்றேன், போயிட்டு பட்டனை கால் பண்றேன். சிஎஸ்எஸ் ஒன்றும் இல்லைங்க, HTML டேக் அப்படியே ஒவ்வொன்றா கால் பண்ணி ஸ்டைல் கொடுத்துரு, ரொம்ப ஈஸிங்க. பேடிங் கொடுத்துட்டு ஒரு 10 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ போய் நான் பட்டனை வியூ பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு பட்டன் அழகா கிடைச்சிருச்சு. கேப் விட்டு இங்கே ஒரு கேப்பு, இங்க ஒரு 10 பிக்சல், இங்க 10 பிக்சல், இங்க 10 பிக்சல், எனக்கு அழகா கிடைச்சிருச்சு. பேக்ரவுண்ட் கலர் நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா கிரீன். பட்டனுக்கு பேக்ரவுண்ட் கலர் கிரீன் வைக்கிறேன். கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஓகே, இது வந்து கூர்மையா இருக்குல்ல, இது வந்து உடைக்கணும், வளைவாக்கணும் அப்படின்னா அது வந்து ரேடியஸ் குறைக்கணும். அப்ப என்ன பண்றேன், பார்டர் ரேடியஸ், அந்த பார்டரோட ரேடியஸ் எனக்கு மாத்தணும். பார்டர் ரேடியஸ் எனக்கு வந்து ஒரு 10 பிக்சல் உடைச்சிரு அப்படி சொல்றேன். கண்ட்ரோல் எஸ் எடுத்துக்கிட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க, எனக்கு வளைவு கிடைச்சிருச்சு. நான் கொண்டு போய் அங்க வச்ச உடனே எனக்கு பேக்ரவுண்ட் கலர் மாறணும். பட்டனை நான் வச்ச உடனே பேக்ரவுண்ட் கலர் மாறணும். அப்ப என்ன பண்றேன், அந்த கிரீன்ல அந்த ஹேவர், அதாவது இந்த பட்டனை போய் நான் மவுஸ் வைக்கும் போது அதை ஹேவர்னு சொல்லுவாங்க. பட்டன் கோலன் வச்சு நான் ஹேவர் அந்த பட்டனை நான் தொடும் பொழுது எனக்கு என்ன ஆகும்னா பேக்ரவுண்ட் கலர் எனக்கு என்ன ஆகணும், பேக்ரவுண்ட் கலர் அக்வால மாறணும். பேக்ரவுண்ட் கலர் எனக்கு அக்வால மாறணும். அதே போல கலர் எனக்கு பிளாக் கலர்ல மாறணும். அது தொடும் பொழுது பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன். இப்போ வைக்கிறேன், எனக்கு பேக்ரவுண்ட் கலர் மாறுதா, போய் அதுல வச்சோடனே பட்டன்ல வச்சோடனே எனக்கு பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ கலர்ல மாறுது. பாருங்க, அதே கான்செப்ட் தான். ஆனா ஸ்பீடு பாருங்க, ரொம்ப அந்த ஸ்மூத்னஸ் எனக்கு கிடைக்கல. ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க, சட்டக்குன்னு மாறுது. இப்போ வைக்கிறேன், மாறுது, உடனே மாறுது, உடனே மாறுது. எனக்கு அது ஸ்லோவா மாறணும், அந்த டிரான்சிஷன் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற பட்டன்ல போயிட்டு டிரான்சிஷன் கொடுத்துட்டு 1 செகண்ட் அப்படின்னு கொடுத்து ஆகணும். 1 செகண்டா மாறணும். நான் கொடுத்த அந்த பேக்ரவுண்ட் கலர் மாறுது பார்த்தீங்களா வச்சோடனே, அது வந்து எனக்கு 1 செகண்டா மாறணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்ப பாருங்க, எனக்கு அழகா நீட்டா இருக்கு. மெதுவா மாறுது, மெதுவா போகுது, மெதுவா மாறுது, மெதுவா போகுது. ஓகே, எனக்கு இப்ப பட்டன் ரெடி ஆயிருச்சு. இப்ப என்ன ஆகும்னா, டிஃபால்ட்டா இது எனக்கு தெரியக்கூடாது. எப்ப நான் டிராப் டவுன்ல வைக்கிறனோ அப்பதான் எனக்கு விசிபிள் ஆகும். அப்படிங்கறனால நான் என்ன பண்றேன், இதை நான் நன்னு கொடுத்துருக்கேன். டிஸ்பிளே நன்னு அப்படின்னா எனக்கு டிஸ்பிளே ஆகாது. எது டிஸ்பிளே ஆகக்கூடாது, அன்ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் அந்த லிஸ்ட் எங்க இருக்கு பாருங்க, லிஸ்ட் எதுக்குள்ள இருக்கு, அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள தான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், நேரா இது வந்து ஒரு டிவ்வுக்குள்ள கொடுத்துருக்கேன். நல்லா பாருங்க, இந்த அன்ஆர்டர் லிஸ்ட் எதுக்குள்ள கொடுத்துருக்கேன், ஒரு டிவ் ஓப்பன் பண்ணி இந்த டிவ் க்ளோஸ் பண்ணிருக்கேன். இங்க டிவ் ஓப்பன் பண்ணி டிவ் க்ளோஸ் பண்ணிருக்கேன். டிவோட பேர் என்ன, டிராப் டவுன் கண்டென்ட். டிவோட பேர் என்ன, டிராப் டவுன் கண்டென்ட். இந்த கிளாஸ் நேம் நான் கால் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி எடுத்து கால் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போய் இங்க பேஸ்ட் பண்றேன். கிளாஸ் அப்படின்னாவே முன்னாடி டாட் வச்சுதான் அந்த கிளாஸ் நேம போடணும். போட்டுட்டு இப்ப என்ன பண்றேன், டிஸ்பிளே நன்னு அப்படின்னா எனக்கு வேண்டான்னு அர்த்தம். நான் பாருங்க நிறைய இடத்துல கொடுத்துருப்பேன் பாருங்க, இந்த இடத்துல கொடுத்துருப்பேன். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு, டெக்கரேஷன் எனக்கு வேண்டாம். லிஸ்ட் ஸ்டைல் நன்னு, லிஸ்டோட ஸ்டைல் எனக்கு வேண்டாம்னு கொடுத்துருப்பேன். அதே மாதிரி டிஸ்பிளே நன்னு அப்படின்னா டிஸ்பிளே எனக்கு காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பாக்குறேன். எனக்கு ஹோம் அபவுட் சர்வீஸ் எல்லாம் போயிடும் பாருங்க, போயிருச்சா. எப்ப எனக்கு வேணும், இந்த டிராப் டவுன் பட்டனை எப்ப நான் கிளிக் பண்றேனோ அப்ப எனக்கு விசிபிள் ஆகணும். அது வரைக்கும் எனக்கு மறைஞ்சுதான் இருக்கணும். ரொம்ப சிம்பிளுங்க. பாருங்க, இதான் முக்கியமான கடத்துக்கு வந்திருக்கும். டிராப் டவுனை கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன வேணும், அதை மறைச்சு வச்சுதான் எனக்கு வெளியே வரணும். அப்ப என்ன பண்ணும், நீங்களே சொல்லலாம். ஹேவர் பண்ணும் போது எதை, இங்க பாருங்க, இந்த பட்டன் நான் எதுக்குள்ள கொடுத்துருக்கேன், இந்த டிராப் டவுனுங்கிற இந்த பட்டன் இந்த டிவுக்குள்ள கொடுத்துருக்கேன். அப்ப இதை அப்படியே காப் பண்ணிக்கிறேன். இந்த டிவ் கிளாஸ் நம்ம கால் பண்ணி டாட் வச்சு போறேன். எதுக்கு டாட் வைக்கிறோம், கிளாஸ் நேம் கிளாஸ் அப்படின்னாவே டாட் வச்சு தான் போடணும். இதுல போயிட்டு நான் சாரிங்க ஹேவர் பண்ணும்போது தான், அதாவது நான் தொடும் பொழுது ஹேவர் பண்ணும் பொழுது அந்த டிராப் டவுன் பட்டன் நான் ஹேவர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னு சொன்னா டாட், அந்த டிராப் டவுன் பட்டன் டிராப் டவுன் கண்ணன் இருக்கு பாருங்க, அது எனக்கு என்ன ஆகும்னு சொன்னா டிஸ்பிளே பிளாக்
எனக்கு பிளாக் ஆகும். அப்ப எனக்கு விசிபிள் ஆகும். எப்ப நான் டிராப் டவுன் ஹேவ் ஒர்க் பண்றனோ, அந்த பட்டனை ஹேவ் ஒர்க் பண்ண தொடுறனோ, அப்ப அந்த டிராப் டவுன் கண்டென்ட் இருக்கு பாருங்க, டிஸ்பிளே எனக்கு பிளாக் ஆகணும். டிஸ்பிளே பிளாக்னா எனக்கு கீழே 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 வருது, அதான் டிஸ்பிளே பிளாக். ஆல்ரெடி நான் டிஃபால்ட்டா நன்னு கொடுத்து வச்சிருக்கேன். அப்ப நான் எப்ப போய் அதை தொடுறனோ அப்பதான் எனக்கு என்ன ஆகும், எனக்கு வருது. பாத்தீங்களா, இதாங்க டிராப் டவுன். போய் வைக்கிறேன், எனக்கு கீழே வரிசையா வருது. பாருங்க, இது ஒவ்வொன்றா நான் தொட்டுக்கலாம். இப்போ இந்த பாருங்க, இந்த ஹேங்கர் டேக் இந்த லிஸ்ட்டுக்கு எனக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன், இந்த லிஸ்ட்டை கால் பண்றேன். சாரி, இதுல போயிட்டு எல்ஐ கிரியேட் பண்ணி எல்ஐல பேக்ரவுண்ட் கலர் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒயிட்னு கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் கொடுத்துட்டு வெறும் கலர் கொடுத்து நான் பிளாக்னு கொடுக்குறேன். ஏன்னா பேக்ரவுண்ட் ஒயிட்னும் போது டிஃபால்ட்டா ஒயிட் கலர் தான் இருக்கு. அப்ப எனக்கு விசிபிள் ஆகாம போயிடும். அதனால நான் பிளாக்னு கொடுக்குறேன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்றேன், போய் வைக்கிறேன், எனக்கு ஒயிட்லேயே இருக்கு. ஏன்னா பாடிக்கு நான் ஒயிட் கொடுத்தனால ஒயிட்லேயே இருக்கு. நான் இந்த கலரை மாத்துறேன், ரெட்னு மாத்திக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் ரெட்னு மாத்திக்கிறேன். இப்ப போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். அது ஒயிட்டான வரல எனக்கு. பாருங்க, எனக்கு அழகா வருது. எனக்கு அழகா வருது. ஆனா தொடும் பொழுது எனக்கு எந்த ஒரு அனிமேஷன் நடக்கல. தொட்டா எனக்கு பேக்ரவுண்ட் மாறணும், எதுவுமே நடக்கல. இப்ப நான் தொடும்போது இந்த ஹோமை தொடும்போது எனக்கு பேக்ரவுண்ட் மாறினா நல்லா இருக்கும். அப்ப என்ன பண்ணும், இந்த ஹோம் எதுக்குள்ள இருக்கு, ஹேங்கர் டேக்குள்ள இருக்கு. அப்ப என்ன பண்றேன், ஹேங்கர் டேக நான் கால் பண்ணும்போது ஹேவ் ஒர்க் பண்ணும் பொழுது, நல்லா கவனிங்க, ஹேங்கர் டேக ஹேவ் ஒர்க் பண்ணும் பொழுது எனக்கு பேக்ரவுண்ட் கலர் பிளாக்கா மாறணும். தென் டெக்ஸ்ட் கலர் வெறும் கலர் எனக்கு ஒயிட்டா மாறணும் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். மாறுதா, பேக்ரவுண்ட் கலர் பாருங்க, எனக்கு பிளாக் கலர் மாறுது. பேக்ரவுண்ட் கலர் பேக் கலர் மாறுது. டெக்ஸ்ட் கலர் ஒயிட்டா இருக்கு. எனக்கு டிஃபால்ட்டா ஒயிட் தான். பேக்ரவுண்ட் கலர் எனக்கு பிளாக்கா மாறுது. டெக்ஸ்டோட கலர் எனக்கு ஒயிட்டா மாறுது. எவ்வளவுதாங்க டிரான்சாக்ஷன். இது நமக்கு ஏத்த மாதிரி ஸ்டைல் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, வித் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. நமக்கு வந்து நம்ம ஒரு சேனலை பொறுத்த அளவுக்கும் நம்ம கீ கொடுத்துருவோங்க. அதாவது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். உங்களுடைய டெவலப் தான், அதை நீங்க எப்படி வேணா மாத்திக்கலாம். இது வந்து நான் வந்து மேல வச்சிருக்கேன், நீங்க சைட்ல வைக்கலாம். நான் போய் வச்சோடனே அக்வா கலர் மாறுது, உங்களுக்கு ரெட் கலர் மாறினா மாத்திக்கலாம். போய் வச்ச டிரான்ஸ்லேஷன் பாருங்க, அழகா ஸ்மூத்தா போகுது. நான் வச்ச உடனே எனக்கு வருது, வச்ச உடனே எனக்கு வருது, எடுத்தா போயிடும். வச்ச இதாங்க டிராப் டவுன்.